அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டீயும் சமோசா தான். ஸோ வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஒரு 2-3 ஆனியன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ செய்ய போகிறோமோ 2லேருந்து 3 வந்து ஒரு 20 சமோசா கிட்ட வரும். ஸோ அந்த அளவில் வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியான புதினா இலைகளை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வந்து அதோட சேர்த்துக்க போகிறோம். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், உப்பு. தனி மிளகாய்த்தூளும் உப்பும் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் அந்த இதுக்கு பேர் வந்து சமோசா இலைன்னு சொல்லுவாங்க, சமோசா பட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிறது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறனால இது ரெடிமேடாக எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட வந்து ஒரு 4 ஸ்பூன் மைதா வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை சீல் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, அந்த மசாலா பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து வெறுமனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதை வந்து கையால் நுணுக்கி அதை அந்த ஆனியனோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போ வந்து குட்டி சமோசா பட்டியை வந்து சமோசா ஷேப்பில் மடித்து அதை வந்து சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது வேணும்னா நான் நல்லா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து பட்டி எப்படி செய்கிறதுனும் அப்புறம் இது எப்படி மடிக்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த மடிக்கிறது ஈஸி. இந்த சமோசா வந்து குட்டி சமோசா. இந்த சமோசா பட்டி வந்து நல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீட்டில் செய்யும் போது நம்ம கட் பண்ணி எடுக்கிற அளவில் தான். இது வந்து குட்டியாக சமோசா விற்கிறனால இது வந்து சின்ன சின்ன பட்டியாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சமோசா நம்ம மடித்து எடுத்தாச்சு. இந்த சமோசா பொரிக்கிறப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் போட்டோன்னே கொஞ்சம் ஈஸியாக பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ரொம்ப மினிமமில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் போட்டோன்னே பொரித்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ 2-3 பேட்ச் நம்ம வந்து பொரித்து அழகாக எடுத்தாச்சு. இப்போது இது வந்து ஒரு ஈவினிங்ஸில் நல்லா சுட சுட இது சாஃப்டான அண்ட் கிறிஸ்பியான சமோசா வித் டீ குடிக்கலாம். வரீங்களா? ஸோ இந்த சமோசா அண்ட் ஹாட்டான டீக்கு உங்களோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப்